பயந்துட்டியா? இல்ல ராம், ஒரு மாதிரி கூச்சமா அசிங்கமா இருக்கு. ராம், ஒரு பொண்ணை மனசளவுல ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னா இந்த மாதிரி ஆயுதத்தை தானே கையில எடுக்கிறாங்க. ச்சே, என்ன பண்ணாலும் மனசு ஆற மாட்டேங்குது. சிவானி பேசுனது அவ அழுதுதான் கண்ணு முன்ன வருது. இல்ல இல்ல, என் சிவானிய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். இன்னும் கண்டிப்பா சிவானி தூங்கி இருக்க மாட்டா. இத நினைச்சு அழுதுகிட்டு தான் இருப்பா. நான் இங்க புலம்பி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா சந்தோஷ் நிம்மதியா தூங்குவான்ல. கண்டிப்பா விடக்கூடாது. சிவானி, சாரிமா. உன்கிட்ட அவன்கிட்ட போய் நான் சண்டை போட மாட்டேன், கோபப்பட மாட்டேன்னு சொன்னேன். ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல. வேற ஏதாவதுனாலும் அவனை நான் மன்னிச்சிருப்பேன். ஆனா ரொம்ப கேவலமா நடந்துகிட்டான்ல, அவனை எப்படி நான் சும்மா விட முடியும்? சாரி சிவானி. அவனை இப்படியே விட்டா நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டான். வேற வழியே இல்ல. அவனை போய் நான் இன்னைக்கு அடிக்கிற அடியில ஒன்ன உன் பேரை கூட மறக்கணும். இப்பவே போவோம். லட்டுமா, பாப்பா நல்லா தூங்குறா. சரி, அப்படியே தூங்குவா. நாம போயிட்டு வரலாம். சக்தி இன்னும் வரலையா? வீட்டுக்கு போயிட்டு அங்க வந்துடுறேன்னு சொன்னான். இன்னுமா வரல? ஐயோ, மணி இப்பவே 11 தாண்டிடுச்சு. இவன் எப்போ வருவான்னு தெரியலையே. யார் அது? யாரோ வாராங்க. யாரா இருக்கும்? நம்ம பின்னாடிதான் வராங்க. எப்படியாவது சமாளிக்கணும். டேய், யாரா நீ? எதுக்குடா இங்க நிக்கிற? ஐயோ, கேக்குறேன்ல, யாரா நீ? டேய் டேய், லூசு. லூசா? டேய், என்ன பார்த்தா லூசுங்கிற? ஆமாண்டா, எதுக்குடா இந்த ட்ரெஸ்ஸ போட்டு வந்த? ஏண்டா, அதுக்காக நான் யாருன்னு உடனே கண்டுபிடிச்சிருவியா? ஆமாண்டா, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ சிபிஐ ஆபீசர் தான் வரணும். ஏண்டா, நீ வேற சொன்ன டைத்துக்கு வராம லேட்டா வந்ததே தப்பு. இதுல இவ்வளவு ஃபில்டப் வேறயா? ஏய், காவலன் ட்ரெஸ்டா, அதுக்காவது மரியாதை கொடு. சரி சரி, அப்புறம் கொடுத்துக்கலாம். வா, முத நேரா வீட்டுக்குள்ள போலாம். மாஸ்க் முத போடு. டேய், மாஸ்க் எல்லாம் தேவையில்லை. தேவையில்லையா? அவன் நாமன்னு கண்டுபிடிச்சிருவான்டா. கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சிசிடி கேமராவா வச்சிருக்கான்? இல்லையா? வீட்டை சுத்தி தேடி பார்த்துட்டேன், ஒன்னே இல்ல. அந்த 2 அல்லக்கைங்க தான் இருக்குதுங்க. அல்லக்கைங்களா? அதான்டா, நெட்டையனும் குட்டையனும். அவங்க எங்கடா இருக்காங்க? பக்கத்துல சைடுல ஃபுல்லா போதையில இருக்காங்க. போதையிலையா? ஏண்டா, இவ்வளோ பெரிய வீட்டுல சிசிடி கேமரா கூட இல்லாம இவங்கள நம்பியாடா வீட்டுக்குள்ள நிம்மதியா தூங்குறாங்க? திருடன் எதுக்குடா திருடனை பார்த்து பயப்படணும்? உள்ள இருக்கிறவன் மகா திருடன். அவன் எதுக்கு வெளியே இருந்து வர சின்ன திருடனை பார்த்து பயப்படணும்? சரிதான். ஆமா, நம்மள மாதிரி இப்படி கைய கால உடைக்க வந்தா? டேய், இந்த சந்தோஷ் வெளி உலகத்துக்கு ரொம்ப நல்லவன். அதனால இவனுக்கு எதிரின்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. சரி சரி, பேச்ச விடு. மணியாச்சு, களத்துல இறங்கலாம். சரிடா, நான் உள்ள போறேன். நீ வெளியே நின்னு பாத்துக்கோ. என்னது? வெளியே நின்னு பாத்துக்கவா? அதான் காவலன் ட்ரெஸ் போட்டுக்கலடா. காவலுக்கு இங்கே நில்லு. டேய் திரு, சத்தமா பேசாத. யாராவது வாராங்கன்னா வெளியே இருந்து நீ விசில் அடி. உள்ள எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உள்ள இருந்து விசில் அடிக்கிறேன். சரிதான், சுத்தி தூங்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் எழுப்பி விட. ஏய், சத்தம் இல்லாம ஏதாவது சிக்னல் குடுறா. சத்தம் இல்லாம எப்போடா சிக்னல் கொடுக்க முடியும்? சரிடா, இங்க இருந்து ஒன்ன நீ பாத்துக்கோ. உள்ள இருந்து என்ன நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா அந்த சந்தோஷ நான் பாத்துக்கிறேன். இந்த அல்லக்கைங்கள நீ பாத்துக்கோடா. சரிடா. பாரு, கவனமா உள்ள போ. சந்தோஷ் கைய உடைக்கிறேன்னு அவங்க அம்மா கைய உடைச்சிடாத. ஏண்டா, இருட்டுடா, ஆளை மாத்தி உடைச்சிட்டேனா? அப்பா சாமி, நீ வாய மூடிட்டு இங்கே நில்லு, நான் பாத்துக்கிறேன். யார பாக்க போறீங்க? டேய் டேய், என்னடா திரும்பவும் கேள்வி கேக்குற? அந்த சந்தோஷ். நான் கேட்கலடா. ராம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எங்க இங்க? அந்த சந்தோஷம் ஏதாவது பண்ணலான்னு வந்தேன். நாங்களும் அதுக்குதான் வந்தோம். ஓ, சந்தோஷ் உள்ள இருக்கானா? இருக்கான் இருக்கான். சரி ஓகே, நீங்க இங்கே இருங்க, நான் போய் பாத்துக்கிறேன். ஏய் ராம், என்ன திரு, என்ன நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க? நீ இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். இல்ல 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 திரு, அவன் சிவானியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். அதனால அவனை நான் பாத்துக்கிறேன். ஏண்டா ராம், நான் சொல்றத கேளு. இல்ல திரு, என் சிவானியை தொடணும்னு நினைச்சால அவன் கைய உடைக்கணும். அதத்தான் நான் பாத்துக்கிறேன். நீ கல்யாண மாப்பிள, அதனால பேசாம இரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய் சரிப்பா, சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. அவனுக்கு தான் 2 கை இருக்கல, ஆளுக்கு ஒன்னு உடைச்சிட்டு வாங்க. டேய், என்னடா சக்தி, அல்ல கைங்க போதையில இருக்காங்கன்னு சொன்ன, நீயும் அப்படியேவும்? ஏய், அப்படிலாம் இல்லப்பா. ஆமா, அவங்க போதையில இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? கேட்டேன். அடப்பாவி, அப்பனா நீ அப்பவே வந்துட்டியா? சரிதான். அப்புறம் நமக்கு போதைக்கெல்லாம் செட்டே ஆகாது. நான் ரொம்ப நல்ல பையன். நம்புறேன் நம்புறேன்னு சிரிக்கிற.
ஏய் நீ நம்பித்தான் ஆகணும், நான் ரொம்ப நல்ல பையன். நம்பிட்டேன் சக்தி, நல்லாவே நம்பிட்டேன். நீ நம்புறேன்னு சொல்ற தோரணைய பார்த்தா நம்பாதது மாதிரியே இருக்கு. சரி ஓகே. அப்புறம் உள்ள போய் அவன் கைய உடைக்கிற சத்தம் வெளியே வரைக்கும் எனக்கு கேட்கணும், ஓகேவா? கைய உடைக்கிற சத்தமா இல்ல அவன் கத்துற சத்தமா? ஐயோ, அவன் கத்துற சத்தம் கேட்டா ஊரே எழுந்துரும், அதனால கை உடைக்கிற சத்தம் மட்டும் கேட்டா போதும். டேய் சரி சரி நிறுத்திக்கிறேன். ஏய் சக்தி, அங்க பாரு, அந்த அல்லக்கைங்க வந்தாச்சு. வந்துட்டாங்களா? சரிதான். இங்க பாருங்க, இவங்க கூட நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதனால போன காரியத்தை சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண? ஓ, இந்த இடம் சரியில்லாட்டி பார்க்கு பீச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ண. இவங்க கூட பார்க்கு பீச்சு சரிதான். சும்மா சொன்ன சக்தி. ராம், இந்த மாதிரி பதட்டத்தை குறைக்க நீங்களும் ஜாலியா பேசுறீங்க, கரெக்டா? டேய் எல்லாரும் அதே நிலைமையில தான் இருக்கோம், நீ கவனமா இரு, நாங்க டக்குன்னு போயிட்டு வரோம். போடா போடா, இதையே ஒரு அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க உள்ள போங்கள விடிஞ்சிரும் போல. ரொம்ப பேசாதடா, வெளியே இருந்தா அவங்கள சமாளிச்சுக்கிட்டு இரு, புரிஞ்சதா? ராம் நீ நட. அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே. சரிதான், கச்சேரி ஆரம்பிச்சிட்டாங்களா? நாமளும் போய் ஜாயின் பண்ண வேண்டிதான், வேற வழி. அட பாவிங்களா, என்னடா வீடு இது, சும்மா சுத்தி பல பலன்னு அரண்மனை மாதிரிலடா கட்டி வச்சிருக்கீங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல இந்த சந்தோஷ் மாடு எங்க இருக்குன்னு தெரியலையே. ராம் ராம் இங்க வா. இங்க இருக்கானா? தெரியல ராம், போய் பார்க்கலாம். நான் அந்த பக்கம் சைடு ரூம்லாம் பார்த்துட்டேன், சந்தோஷோட அம்மா தான் இருக்காங்க. ஓ, நீ அவங்களையாவது பாத்தியா? நான் அத கூட பார்க்கல. சரி சரி போ போ. ராம் இந்த பக்கம் இல்ல. சரி வா, மாடியில போய் பார்க்கலாம். திரு இங்கேயும் இல்ல. சரிதான், இவனை தேடங்கள சக்தி சொன்ன மாதிரி விடிஞ்சிரும். ஆமாமா, எனக்கும் அதான் தோணுது. ஏன் திரு, இத்தனை ரூம், எல்லா ரூம்லயும் டிவி இருக்கிறது, இந்த வீட்டுல 2 பேரு, எதுக்கு இத்தனையும்? இதாராம் ஆடம்பரம் நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். காசை வச்சு என்ன பண்ணன்னு தெரியாம வீட்டுக்குள்ள என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. சரி வா ராம், அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ராம். திரு இது என்ன? திரு இதெல்லாம் உள்ள போ திரு, என்னன்னு பாத்துரலாம். வந்து 5 நிமிஷம் ஆகல, அதுங்களும் இப்படி அலப்பற பண்றாங்க. இவங்கள பாத்துக்கிறது ஒரு வேலைன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒருத்தன் வந்து உட்கார்ந்து இருக்கிறது கூட தெரியாம என்னெல்லாம் பேசுதுக. இதுகளை நம்பி இவ்வளவு பெரிய வீட ஒப்படைச்சிருக்காங்க. டேய் சந்தோஷ், எப்போடா இவங்கள நம்புற? டேய் நெட்ட, சொல்லுடா குட்ட. ஏன்டா, ஏன் நைட் ஆனா நமக்கு மட்டும் ஏன்டா தூக்கம் வர மாட்டேங்குது? அதுக்கு பகல்ல தூங்காம இருக்கணும். அதுதான்டா எனக்கும் தெரியல, நானும் தேடாத டிக்ஷனரி இல்ல, பண்ணாத ஆராய்ச்சி இல்ல, எதுலையுமே கண்டுபிடிக்க முடியலடா. இப்ப என்னடா பண்றது? டெய்லி ராத்திரி இப்படிதான் புலம்பிக்கிட்டு இருக்கோம். டேய் இப்படியே தூங்காம இருந்தா ஃபியூச்சர்ல நமக்குலாம் கிறுக்கு பிடிச்சிடாது? என்ன இப்பவே கிறுக்கு பிடிச்சிருச்சோ? என்னடா, ஏன்டா சிரிக்கிற? ஏய் குட்ட, நமக்கு கிறுக்கு பிடிச்சாலும் நம்ம முதலாளிக்கும் கிறுக்கு பிடிக்கணும். சூப்பரா சூப்பரா. டேய் நெட்ட, அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிரும்டா சீக்கிரம். அப்படியா? என்னடா சொல்ற? டேய் ஃபர்ஸ்ட் அந்த கவிதா கவிதான்னு கிறுக்கா சுத்துனா, அப்புறம் அந்த கவிதா முகம் சரியில்லைன்னு கிறுக்கு பிடிச்சி சுத்துனா. என்னடா இது, கவிதாவை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அப்பனா இவங்களுக்கு சந்தோஷ் பத்தி எல்லாமே தெரியுமா? சரி சரி, என்னதான் சொல்றாங்கன்னு கேப்போம். டேய் அதெல்லாம் தெரிஞ்சது தானடா. டேய் ஆனா இப்ப பாத்தியா, கவிதாவை மறந்துட்டு சிவானி பின்னாடி சுத்துறா. ஆமாண்டா, ஆனா வேணா பாரு, அந்த சிவானியும் இவனை வேண்டான்ட்டு போயிருவா. டேய் டேய் சத்தம் இல்லாம பேசுடா, இதெல்லாம் சந்தோஷ் காதுல விழுந்துச்சு. டேய் அவனுக்கு காதுல விழுந்தாலும் நம்ம கிட்ட காமிக்காத மாதிரி தான் நடிப்பான். அப்படியா? ஆமாண்டா, அவன் விஷயம் தான் நமக்கு எல்லாமே தெரியுமே. ஒருவேளை இப்ப திடீர்னு போலீஸ் வந்தான்னு வச்சுக்கோ. டேய் அத மட்டும் சொல்லாத, நம்ம முதலாளிக்கு போலீஸ்னாலே அலர்ஜி. போலீஸ்னு காதுல கேட்டாலே அவ்வளவுதான்.
தூங்கிட்டு இருக்கிறவன் செத்துற போறான்டா. இதைத்தான் இன்னைக்கு ராமும் சொன்னான், போலீஸ்னா அலர்ஜின்னு. இந்த சந்தோஷ் ஏன் போலீஸை பார்த்தா பயப்படுறான்? என்னவா இருக்கும்? ராம், என்ன ராம் இது? பேங்க் மாதிரி வீட்டுக்குள்ள இவ்ளோ லாக்கர் போட்டு வச்சிருக்கான். ஆமா திரு, நம்பவே முடியல. எவ்வளவு டாக்குமெண்ட். ராம், அதெல்லாம் என்ன ரொம்ப முக்கியமானதா? இல்ல 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 திரு, ஓப்பன்ல இருக்கிற எல்லா லாக்கரும் உன்னோட ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் வச்சிருக்கான். ஓ சரி, அதுக்கு எதுக்கு வீட்டுக்குள்ள இப்படி ஒரு இடம்? இதெல்லாம் நார்மலாவே வைக்கலாமே. அதான் திரு, எனக்கும் சந்தேகமா இருக்கு. ஆனா பாதி லாக்கர் ஓப்பன்ல இருக்கு, மீதி லாக்கர் ஃபுல்லா க்ளோஸ்ல இருக்கு. எல்லாத்துலயும் பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கான். எதையும் யாராலையும் ஓபன் பண்ண முடியாது. அப்பனா அதுல எல்லாம் ஏதாவது முக்கியமான ஃபைல் இருக்கலாம். ஓ ராம், ஒருவேளை சந்தோஷ் மிகப்பெரிய கிரிமினலா இருப்பானோ? இருக்கலாம் திரு. ராம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த லாக்கர்ல என்ன இருக்குன்னு தேடலாமா? இதுலயா? திரு, ரொம்ப ரிஸ்க். வீட்டுக்குள்ளேயும் எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்ல. எந்த பாதுகாப்பும் இல்லாம இவன் இப்படி வச்சிருக்கானா? இந்த லாக்கரை திறக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. ராம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். திரு, ஃபர்ஸ்ட் அவனை ஏதாவது பண்ணணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். ராம், பொறுமையாரு. அவனை இப்ப ஏதாவது பண்றனால நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. அவனோட தொந்தரவே இருக்கக்கூடாதுன்னா அவனை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்ணலாம்? ஓபன் இல்லாத லாக்கர் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஏய், அது பாஸ்வேர்டு தெரியணும். ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாம். அது மாதிரி இவ்ளோ லாக்கர், இதுல அவன் ஏதாவது முக்கியமானது எதுல வச்சிருக்கான்னு நம்ம பார்க்க. ராம், ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுவோம். ஏதாவது ஒண்ணு ஓபன் ஆச்சுனாலும் அதுல ஏதாவது முக்கியமானது இருக்கான்னு பார்க்கலாம். இல்லாட்டி நாம வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புவோம். சரி திரு. சரி, இப்ப பாஸ்வேர்டா என்ன போட? பாஸ்வேர்டு அவன் பேர்ல இருந்து அவன் அப்பா அம்மா அப்புறம் அவன் ஆபீஸ் நேம் எதுனாலும் சரி, எதனாலும் மாத்தி மாத்தி போட்டு பார்க்கலாம். சரி ஓகே, ஒவ்வொரு லாக்கர்லயும் 3 தடவை போடுவோம். அதுக்கு மேல வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரி ராம். சரி சரி, பாரு, ட்ரை பண்ணு. அவனை பத்தி எல்லா விஷயமும் தெரியும்னு சொன்னா ஏதாவது பேசுறாங்களான்னு பாரு. வர மெண்டலுக. டேய் குட்ட, தூக்கம் வருதுடா, தூங்குவோமா? அட லூசுகளா, இப்பதானடா தூக்கம் வரலன்னு பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள தூக்கம் வருதா? டேய் நெட்ட, ஆமாண்டா, எனக்கும் தூக்கம் வருது. சரி வா, தூங்கலாம். டேய் இப்ப இப்படி தூங்கிட்டா தூக்கம் வர்றதுக்கு எப்படா ஆராய்ச்சி பண்றது? அது தூங்கி எழுந்துட்டு பண்ணலாம்டா. ஓ அப்படிங்கிற. சரிடா. டேய் குட்ட, ஞாபகம் இருக்கா? என்னடா? அந்த சந்தோஷ் நாளைக்கு காலையில அந்த பெரிய மனுஷனை பார்க்க சொன்னான்டா. அதை ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? நான் இப்ப ஞாபகப்படுத்திருக்கேன், நீ காலையில ஞாபகப்படுத்து. அந்த மனுஷன்ட்ட போய் பேசினாதான்டா சிவானி கல்யாணத்தை நிறுத்த முடியும். கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? யார் அது? யார சொல்றாங்க? ஏண்டா நெட்ட, அந்த மனுஷன் வந்தா கல்யாணம் நின்றுமா? நின்றுண்டா. இவனுக்கு தான் போலீஸ பிடிக்காதே, அதுக்குதான்டா அந்த பெரிய மனுஷன்ட்ட போயிருக்கான். அவன் சொன்னா எல்லாம் கேட்டுதான் ஆகணும். டேய் நெட்ட, அன்னைக்கே அந்த பெரிய மனுஷன்ட்ட பேசிட்டு சந்தோஷ்ட சொன்னோம்ல, அவர் தான் சொன்னார்ல, நீங்க சொன்ன தேதியில சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்துடுறேன், அடுத்து வந்து என்ன கான்டாக்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாரா இல்லையா? திரும்ப எதுக்குடா அவன் போ சொல்றான்? அவன் அப்படிதான்டா பண்ணுவான். அவன் சொன்னதை நம்ம செஞ்சிருவோம். இல்லாட்டி கிறுக்கே மாதிரி பேசுவான். காலைல ஞாபகப்படுத்துடா, அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்துருவான். சரி, இவனுக்கு வேலை பார்த்தேவும் நம்ம ஓஞ்சோம். ஒழுங்கா வெளி இடத்துல போய் வேலை பார்த்தா இனி யாரும் பொண்டாட்டி குழந்தைங்கன்னு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். பொண்டாட்டி பிள்ளைகளோட தூங்கிருக்கலாம். பாரு, நடு சாமத்துல கொசு கடியில வீட்டுக்கு வெளியே இவனுக்கு காவலுக்காக நாம படுத்து கிடக்கும். எல்லாம் நம்ம நேரம்டா. சரி சரி, நீ தான் தூக்கம் வருதுன்னு கொஞ்ச நேரம் தூங்கு. நான் முழிச்சு உக்காந்துருக்கேன். அப்புறம் நான் தூங்குறேன், நீ முழிச்சிரு. சரிடா. டேய், அந்த சந்தோஷ் திடீர்னு எழுந்து வருவான், பாத்துக்கோ. வந்தானா என்னை எழுப்பி விடு. குட் நைட்ரா. என்ன சொல்றான்? சந்தோஷ் திடீர்னு எழுந்து வருவானா? ஐயோ, இவங்க 2 பேர் வேற உள்ள போனவங்கள இன்னும் காணோம். அந்த பெரிய மனுஷன் யாரா இருப்பான்? யார்கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்ட என்ன பிளான் பண்ணிருக்கா? ஒண்ணுமே புரியலையே. சரி, திரு வரட்டும். திரு, முடிஞ்ச அளவுக்கு நேம் நம்பர் எல்லாமே போட்டு பார்த்தாச்சு. எதுவுமே ஓபன் ஆகல. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ராம், ஓரளவுக்கு சந்தோஷ பத்தி நல்லா தெரிஞ்சதுன்னா கவிதாவுக்கு கால் பண்ணலாமா? அவங்களுக்கு தெரியுமா? 4 வருஷம் லவ் பண்ணிருக்காங்க ராம். ஏதாவது சின்ன சின்ன விஷயம் கூட தெரிஞ்சிருக்காமையா போயிருக்கோம். சரி ஓகே, கால் பண்ணுங்க. போன் எடுங்க கவிதா. ஹலோ. கவிதா மேம். என்ன இந்த டைம் கால் பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன தூங்கலையா? கவிதா, அதெல்லாம் இருக்கட்டும். நாங்க இப்ப சந்தோஷ் வீட்ல இருக்கோம்.
சந்தோஷ் வீட்லயா? என்ன திரு, என்னாச்சு? கவிதா, நான் எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன். சந்தோஷ் வீட்ல தனியா ஒரு ரூம்ல நிறைய லாக்கர் வச்சிருக்கான். அதுல ஒரு சில லாக்கர் தான் ஓபன்ல இருக்கு. எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு. அத ஓபன் பண்ணா அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலாமான்னு நினைச்சேன். ஆனா என்ன நேம் நம்பர் எது போட்டாலும் ஓபன் ஆகல. கவிதா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பேரு இல்லாட்டி அடிக்கடி அவன் சொல்ற வார்த்தை ஏதாவது இருந்தா சொல்லுங்கண்ணே. அத போட்டாது லாக்கர் ஓபன் ஆகுதான்னு அவன் அடிக்கடி யோசிங்க கவிதா. எதா இருந்தாலும் சொல்லுங்க. சந்தோஷ் அடிக்கடி போலீஸ் 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 ராம் போலீஸ்னு திரு, போலீஸ்னு போட்டு பாருங்க. கவிதா, போலீஸ்ங்கிற வார்த்தையை கேட்டாலே அவன் கோபப்படுவான். அத வேணா பாஸ்வேர்டா போட்டு பாருங்கண்ணே. ராம். கவிதா, நான் வச்சிடுறேன். உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். திரு, மார்னிங் கண்டிப்பா கூப்பிடுங்க. சரிங்க கவிதா, கண்டிப்பா கால் பண்றேன். ம். ராம், சீக்கிரம் எல்லா லாக்கர்லயும் போடுங்க. எந்த லாக்கர் ஓபன் ஆகுதோ பாத்துக்கலாம். சரி திரு. எவனே தெரியல, மூக்க போய் உடைச்சிட்டான். டேய், நீ மட்டும் என் கையில கிடைச்ச செத்தடா. பா, என்ன வலி. அம்மா எழுந்திருக்கவே இல்லைல. எத்தனை நாள் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு நாமதாமா, அப்பப்ப முழிச்சு பாத்துக்கோங்கன்னு. நைட்டு படுக்கிறதான், காலையில தான் எழுந்திருக்கிறது. என்னன்னு இப்படி தூங்குவாங்களோ. சரி, இந்த நெட்டையனும் குட்டையனும் என்ன பண்றான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து படுப்போம். மூக்கு வலி, தலைதான் கிண்ணன் இருக்கு, மயங்கியே விழுந்துருவான் போல. பா. ராம், திரு வெயிட், இந்த லாக்கர்லயும் போட்டுக்கிறேன். ராம், செப்பல் சவுண்டு. சந்தோஷ் வாரானோ? இரு, நான் பாக்குறேன். ராம், இந்த பக்கம் வா. சந்தோஷ், நீதானா? வாடா வா. ராம், சந்தோஷ் தான் வாரான். திரு, ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் வாரேன். ராம், கூப்பிட்டதும் வெளியே வா, அப்படியே கிளம்பிடலாம். ஏய், நீ ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு. ஏய் ராம். அம்மா. ஏன் சிவானியவ சீண்டுன? உனக்கு எப்போ இதாண்டா நிலைமை? ஏற்கனவே மூக்கு உடைஞ்சிருக்கு. உடையட்டும், இப்ப நான் கூட கொஞ்சம் உடைச்சிருக்கேன்டா. கைய உடைப்போம் நினைச்சேன், ஆனப்பா உன் மூக்கோட நிப்பாட்டிட்டு போறேன். திரு, வா போலாம். இத வரேன். அத்தை. ஐயோ, இந்த பிள்ளை அத்தன் பாசமா கூப்பிடுறா. அவ ஊங்கிறா. சும்மாவே அது இதுன்னு சொல்லி கடுப்புல இருந்தா. இன்னைக்கு ஏதாவது மருமகளை பேசிட்டா பாவம், இந்த பிள்ளை கஷ்டப்படுவாளே. எதையாவது சொல்லுங்களேன், நம்ம போய் மாத்துவோம். இந்தாங்க அத்தை, காஃபி. கொடு. என் பேரை என்ன பண்றான்? இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அத்தை. என் மகன் அவங்க இப்பதான் எழுந்தாங்க அத்தை, காஃபி கொடுத்துட்டு வந்தேன். சரி சரி. ஐயோ, என்ன முகம் மாறுது? ஒருவேளை காஃபி நல்லா இல்லையோ? சீ, காஃபியா இது? அத்தை, காஃபில கொஞ்சம் கூட. சாந்தி, என்னங்க? அது காஃபி வந்து நீங்க குடிச்சிட்டீங்களா? ஏய், உங்க மாமனுக்கு காஃபி கொடுத்தியா? இல்ல அத்தை, இனிமேல் தான். இல்ல சாந்தி, நான் குடிச்சிட்டேன். குடிச்சீங்களா? மாமா, நீங்க எப்ப காஃபி குடிச்சீங்க? ஐயா, நீ பாக்கலையாமா? இல்ல மாமா, உங்களுக்கு காஃபி எடுத்து வச்சிருக்கேன். அச்சிச்சோ, நான் குடிச்சிட்டேமா. காஃபி போட்டதே நான் தானே. காஃபி போட்டது நீங்களா? ஆமாமா. இல்ல மாமா. நான் தான் ஆமான்னு சொல்றேன்ல. நீ கொஞ்சம் பேசாம இரு. மாமா, அது வந்து பேசாம இருங்கறேல. எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன், நீ வாயை திறக்காத. பேசாத. சரிங்க மாமா. யோ மனுஷா, என்னையா சொல்றீங்க? காஃபி போட்டது நீங்களா? ஆமாமா. இன்னைக்கு என்னன்னு தெரியல, தூங்கிட்டு இருந்தேனா, டக்குனு 6 மணிக்கு முழிப்பு தட்டுச்சு. டேய் முருகானந்தா, போய் காஃபி போடுடா, போய் காஃபி போடு அப்படின்னு அப்படின்னு என் உள் மனசு சொல்லுச்சுமா. ஓஹோ, சரி. அதனால நான் தான் எழுந்து போய் காஃபி போட்டேன். ஆமா, காஃபி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ரொம்ப கேவலமா இருக்கு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் காஃபில அப்படித்தான் இருக்கும். இந்த மனுஷன் சேட்டைய பாரு, எதுக்கு இப்படி புழுவிக்கிட்டு இருக்காரு? ஓஹோ, இவர் மருமகளை நான் ஏதாவது சொல்லிருவேன்னு வாண்டடா உள்ள வந்து பேசுறாரு. பேசுனியா? நீ பேசு, கவனிச்சுக்கிறேன். சாந்தி, ஃபர்ஸ்ட் நாள்ல அப்படித்தான் இருக்கும். சரி, அதை தூக்கி தூர போடு. பூமாரி, பூமாரி. மாமா, நீங்க தானே பேச வேண்டாம்னு சொன்னீங்க. சரிதான், அதுக்காக கூப்பிடுறதுக்கு என்னன்னாது கேளுமா. சரி சொல்லுங்க மாமா. என்னங்க மாமா? ஓ, அந்த காஃபி எடுத்துட்டு போய் கீழே ஊத்திட்டு அத்தைக்கு வேற காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்க மாமா. அத்தை. போருமா. யோ மனுஷா, எதுக்கு இந்த காஃபியை கீழே ஊத்த சொல்றீங்க? அதான் நீ நல்லா இல்லைன்னு சொன்னியேமா. ஓஹோ, சரிதான். பூமாரி. அத்தை,
இதே காஃபியை தான் ராஜு கொண்டு போய் கொடுத்தியா? ஆமா அத்தை. அச்சோ, அவனுக்கும் கொடுத்துட்டியா? என்னம்மா மருமகளே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? சரி சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓடியே போய் அவன்கிட்டயே வாங்கி எல்லா காஃபியும் கீழே கொட்டிட்டு திரும்பவும் போட்டு கொண்டு வா. மாமா. போய் போட்டு கொண்டு வாமா. அத்தை சூடா காஃபி குடிக்கணும்ல. சரிங்க மாமா. அத்தை. ஒண்ணு இல்லம்மா, காஃபிக்கு சீனி போட மறந்துட்டேன். மறந்துட்டியா? அப்பனா காஃபி போட்டது? அதனால ராஜுவும் காஃபி குடிக்காம தான் வச்சிருப்பான். இந்தா, இதையும் வாங்கிட்டு போய் அமைதியும் வாங்கி சூடு பண்ணி சீனி போட்டு கொண்டு வா. சரிங்க அத்தை. இந்தாமா. கொடுங்க அத்தை. மாமா, நீங்களும் இதை தான் குடிச்சேன்னு சொன்னீங்க. உங்களுக்கும் சீனி போட்டு வேற காஃபி கொண்டு வரவா? இல்லம்மா, இனி உங்க அத்தை போட்டுருவா. நான் அவகிட்டயே வாங்கிக்கிறேன். நீ போமா, உள்ள போ. இல்ல மாமா, நானு எதையும் பார்க்கணும்னு ஆசைப்படாதம்மா. கிளம்பு போ. சரிங்க மாமா. சாந்தி. இல்ல என்னையா, என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? என் மருமகளை நான் குடும்பப்படுத்துவேன் நினைச்சுக்கிட்டியோ? இல்ல சாந்தி. உங்கள ஐயோ, ஓடிடுறா முருகானந்தா. யோ 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 மனுஷா. சாப்பாடு கூட வேண்டாமா, ஆபீஸ் போயிட்டு வரேன். யோ வாயா, நைட்டு வீட்டுக்கு தானே வரணும். வாய திறந்தாலே மருமகளை சுத்தி சுத்தி பாஞ்சி பாஞ்சி வந்து காப்பாத்துறாரு. இவள நான் அப்படி என்ன சொல்லிட போறேன்? இவர்கிட்ட ஆத்தாமைக்கு நாம புலம்புனா இவரை நம்மள ஒரு வில்லியாவே மாத்திட்டாரு. வாயா வா, நைட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன். சரவணா, இங்க பாரு சரவணா. தம்பி சரவணா. ஐயா, அப்பப்ப இப்படிதான்யா, யார் கூப்பிட்டாலும் என்னன்னு கேட்காம ஏதோ ஒரு சிந்தனையில உட்காந்துக்கிட்டே இருக்கான். பக்கத்துல போய் தட்டி கூப்பிட்டா மட்டும் தான் என்னன்னு கேக்குறான். வந்த புதுசுலையாவது அது இதுன்னு எல்லாத்தையும் பேசிட்டு ரொம்ப கலகலன்னு இருந்தான். இப்போ நாள் ஆக ஆக என்னையா பேசவே மாட்டேங்கிறான். பயப்படாதீங்க தம்பி, எல்லாம் நல்லதுக்குதான். யோசிக்க விடுங்க. யோசிக்க யோசிக்க உன்னோட பழைய ஞாபகம் எல்லாம் வரட்டும். பழைய ஞாபகம். இப்ப சரவணாவோட மனநிலை 10 வயசு குழந்தை. அவனுக்கு அடிபட்டு 5 வருஷத்துக்குள்ளதானே இருக்கும்னு சொன்னீங்க. ஆமாயா. அப்பனா 23, 25 வயசுக்குள்ள நடந்ததெல்லாம் அவரோட நினைவுக்கு வரணும். அதனால இப்படி அமைதியா உட்காந்து யோசிச்சா தொந்தரவு பண்ணாதீங்க. யோசிக்கட்டும். அவரா நார்மலா வந்து பேசும்போதுல பேசுங்க. சரிங்க ஐயா. ஐயா, அப்பனா இவனுக்கு அந்த 10 வயசு குழந்தைத்தனம் போய் எப்பவும் போல நார்மலா ஆயிடுவானா? நம்பிக்கையா இருங்க. எப்ப வேணாலும் சரியாகலாம். நம்ம பாக்குற வைத்தியத்தை பாத்துக்கிட்டே இருப்போம். இப்பவும் குணமாகலாம், நாளைக்கும் குணமாகலாம். இல்லனா இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம். 1 வருஷம் 2 வருஷமா ஆகலாங்க. இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க எப்ப சரியாகுவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்பவும் 6 மாசமா பொறுமையா தானே இருந்தீங்க. அதே மாதிரி பொறுமையா இருங்க. நல்லது நடக்கும்னு நம்புவோம். சரிங்க ஐயா. சரி, சரவணாவே எழுந்து வரட்டும். வந்ததும் காலை சிற்றுண்டி கொடுங்க. சரிங்க ஐயா. பாத்துக்கோங்க. ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. டேய் சரவணா, திரு சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னோட ஊரை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்து உன் கூட உட்கார்ந்துட்டு இருக்கேன். எப்படா உனக்கு சரியாக போகுது? சீக்கிரம் பழைய நிலைமைக்கு வாடா. நீ மட்டும் நார்மல் ஆயிட்ட, உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும்டா. தீர்வு கண்டிப்பா வரும்டா. என் மகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருப்பா. என் மகளுக்காக தான் உன்னை பாத்துக்கிட்டு உங்க உட்கார்ந்துருக்கேன். சீக்கிரம் சரியாகுடா. இந்த திருவாரேன்னு சொன்னா இன்னும் காணோம். நேத்து சந்தோஷ் மயங்கி விழுந்துட்டான். அதனால வாடா வேகமா வீட்டுக்கு போலான்னு உடனே கிளம்பி வந்துட்டோம். சந்தோஷ் எதுக்காக மயங்கி விழுந்தான்? உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? என்னதான் பண்ணாங்க? ஒண்ணுமே தெரியல. தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இன்னும் வந்திருக்கானான்னு பாரு. சக்தி, ராம், வா வா. திரு இன்னும் வரலையா? இல்ல ராம், அவனுக்காக தான் நின்னுட்டு இருக்கேன். இன்னும் காணோம். ஆமா, நேத்து நைட்டு என்னதான் நடந்துச்சு? அவசர அவசரமா வெளியே வந்தீங்க, அடுத்த செகண்ட் கிளம்புவோம் எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன நடந்துச்சு? சந்தோஷ்க்கு என்ன ஆச்சு? மயங்கிட்டான்னு மட்டும் சொன்னீங்க. கைய உடைச்சிட்டீங்களா? ஐயோ, அதெல்லாம் இல்ல. இல்லையா? அப்புறம் மூக்க மட்டும்தான் உடைச்சேன். மூக்கையா? அதுவும் ஏற்கனவே உடைச்சுதான் இருந்தது. நான் கூட ஒரு 2 குத்து பலபடியும் உடைச்சு விட்டுட்டு வந்துட்டேன். எதுக்கு ராம் கைய உடைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு மூக்க உடைச்சிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ சக்தி, நேத்து உள்ள போனதும் ஃபர்ஸ்ட் நாங்க சந்தோஷ பார்க்கல. அப்புறம் அவன் வீட்டை அப்படியே சுத்திட்டு போனோமா. ஒரு ரூம்ல பார்த்தா நிறைய லாக்கரா? பாதி லாக்கர் ஓபன்ல இருந்தது, மீதி எல்லாம் க்ளோஸ்ல இருந்தது. க்ளோஸ்ல இருக்கிற லாக்கர்ல என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். கடைசி வரைக்கும் முடியல. என்ன ராம் சொல்றீங்க? எதுக்கு அவ்வளவு லாக்கர் வீட்டுக்குள்ள வச்சிருக்கான்? ஆனா ஒண்ணு, அதுல எல்லாம் முக்கியமான விஷயம் வச்சிருக்கான். அவனை பத்தின ரகசியமா கூட இருக்கலாம்.
கரெக்ட் ராம், ரகசியம்தான். ஏய் திரு, என்ன இவ்வளவு லேட்டு? ஏய், உங்க ரெண்டு பேத்துக்கும் பக்கத்து பக்கத்து வீடு வந்து நின்னுக்கிட்டீங்க, நான் அங்க இருந்து வர வேண்டாம்? சரி சரி, என்ன ரகசியம்? இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். டேய், இதோ இது மூலமா டைரி. திரு, இது என்ன டைரி? ராம், நீ கடைசியா ஒரு லாக்கருக்கு பாஸ்வேர்டு போட்டுட்டு போனியா? ஆமா, அந்த லாக்கர்ல இருந்த டைரி. ஓ, அது ஓபன் ஆச்சா? சூப்பர் திரு. திரு, அதுல என்ன இருக்கு பாத்தியா? இல்ல ராம், இதுக்கு மேல ஒரு லாக் போட்டு வச்சிருக்கான். சரி, உங்ககிட்ட காமிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் கொண்டு வந்துட்டேன். ஓ, என்னடா, என்னவா இருக்கும் அந்த டைரியில? தெரியலடா, ஒருவேளை அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் இதுல எழுதி வச்சிருப்பானோ? இருக்கலாம் திரு, அதனாலதான் லாக்கர்ல போட்டு ஒளிச்சு வச்சிருக்கான். அதுவும் லாக்கர் பாஸ்வேர்டு போலீஸ். போலீஸா? அப்பனா இந்த டைரிய படிச்சா அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட் சக்தி. அப்புறம் ராம், திரு, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். என்னடா? அந்த நெட்ட குட்ட அவங்க பேசுறத கேட்டேன். என்ன? டேய், அந்த சந்தோஷ் நம்ம தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்த ஏதோ பெரிய மனுஷன்ட்ட சொல்லி வச்சிருக்கானா? பெரிய மனுஷன்ட்டயா? சக்தி, என்ன சொல்ற? ஆமா ராம், அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய மனுஷன் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, அதனால கல்யாணம் கண்டிப்பா நிக்கும். அது மாதிரி அந்த பெரிய மனுஷன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இவங்க சொன்ன தேதிக்கு டயத்துக்கு கரெக்டா வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. யாரு சக்தி? டேய், நம்ம ஊர்ல பெரிய மனுஷனா யாரா? திரு, நம்ம ஊருன்னா சொல்லல, பொதுவா பெரிய மனுஷன் பேசிட்டு இருந்தாங்க. என்னடா, என்னதான் நடக்குது? ஐயோ, இந்த சந்தோஷால கண்டிப்பா நாம எல்லாம் பைத்தியமா சுத்த போறோம். இல்ல திரு, அவன் பிளான் என்னன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. என்ன ராம்? திரு, ஏற்கனவே சிவானியோட சர்டிபிகேட் எல்லாம் வாங்கியிருக்கான். இப்ப ஏதோ ஒரு பெரிய மனுஷனை வர வைக்கிறான்னா, அந்த சர்டிபிகேட்ல எனக்கும் சிவானிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பெரிய மனுஷன் வருவான்னு நினைக்கிறேன். ஏய், கரெக்ட் ராவ், நீ கெஸ் பண்ணது கரெக்ட் தான். சர்டிபிகேட் வச்சு கண்டிப்பா கல்யாண சர்டிபிகேட்டை ரெடி பண்ணிருப்பா. கல்யாணத்தை நிப்பாட்ட அவனால வந்தா முடியாது, போலீஸ் அவனுக்கு அலர்ஜி ஆச்சு. அப்பனா பெரிய மனுஷங்க தான். ஏய், ரொம்ப சரி. ஆனா இப்ப நாம என்ன பண்றது? திரு, இந்த டைரியில என்ன இருக்குன்னு படிப்போம். டைரியில சந்தோஷ் பத்தி என்ன விஷயம் இருக்கோ அதை வச்சு நாம பாத்துக்கலாம். டைரியில ஒண்ணுமே இல்லைனா? ஒண்ணுமே இல்லைனாலும் கவலைப்படாதீங்க ராம். நாம குறிச்ச தேதியில சிவானிக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். சிவானி கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். அது எவ்வளவு பெரிய மனுஷன் வந்தாலும் மாத்த முடியாது. ராம், இந்த நம்பிக்கை உன் மேல எனக்கு இருக்கு. ஆனா அந்த டைம் பிரச்சனைன்னு வந்தா? என்ன வந்தாலும் அப்ப பாத்துக்கலாம். அப்புறம் நம்ம நேத்து சந்தோஷ் வீட்டுக்கு போனது சிவானிக்கு தெரிய வேண்டாம். ஆமா ராம், நானும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எதையுமே சொல்ல வேண்டாம். சரி திரு. சக்தி, நீ? நானும் சொல்ல மாட்டேன். என் தங்கச்சி ஸ்வேதாட்டையும் சொல்லாத. ஏன் ராம்? என் தங்கச்சிக்கும் உன் தங்கச்சிக்கும் ஒளிவு மறைவு கிடையாது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அதனால இப்போதைக்கு தயவு செஞ்சு சொல்லிடாத. சரிதான். என்ன என்ன நடக்குதுங்க? சிவானி, திரு, அந்த டைரிய ஒளிச்சு வை. ஒளிச்சு எங்கடா? டேய், உன் பின்னாடி ஜன்னல்ல வை. ஜன்னல்ல. சீக்கிரம் வைடா திரு, சீக்கிரம் வை. திருவண்ணா? சிவானி. என்னண்ணா இந்த நேரம் வந்திருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, திருவும் நானும் வாக்கிங் போலான்னு நினைச்சோம். அதான் வந்திருக்கான். நாங்க போயிட்டு வரோம். சக்தி அண்ணா வாக்கிங்கா? ஆமாமா. என்னண்ணா, உன்கிட்ட கேட்டா திருவண்ணா பதில் சொல்றாங்க, திருவண்ணாட்ட கேட்டா நீ பதில் சொல்ற. அது ஒண்ணு இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அதான். சரிதான். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா? சரியில்லையே. ராம். சிவானி, குட் மார்னிங்மா. மார்னிங் மார்னிங். சரிதான். நீ என்ன இங்க வந்திருக்க? அது ராம், எப்படியாவது சமாளிச்சிரு, நாங்க கிளம்புறோம். ஏய், என்ன சமாளி? தானே சமாளி, நாங்க கிளம்புறோம். ஏய் சிவானி, அண்ணனுங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு வரோமா? அண்ணா இதோ கிளம்பிட்டோமா? அண்ணா ஓடிட்டாங்களா? ராம். சொல்லுமா சொல்லுமா. என்ன ராம், என்ன நடக்குது? என்னன்னா? என்ன காலங்காத்தாலே மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, நம்ம கல்யாண விஷயமா. கல்யாண விஷயமாவா? காலங்காத்தாலேவா? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளதானே இருக்கு. இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பேசினா தானே. ராம், என்ன ராம், ஏதாவது பிரச்சனையா? சொல்லு ராம், ஏதாவது பிரச்சனையா? ஏய், எப்ப பாரு பிரச்சனை பேசுவியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓ ராம், இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு. நாளைக்கு போய் உனக்கு முகூர்த்த பட்டி எடுக்கலாம். நாளைக்கா? சரி, ஓகே. உனக்கு பிடிச்ச கலரா எடுத்துட்டு வா. எனக்கு பிடிச்சதா? ஓய், நீ தான் வரணும், உனக்கு பிடிச்சதா எடுக்கணும். ஐயா, நானும் கடைக்கு வரல. என்ன, கடைக்கு வரலையா? ஏன் வரலங்கற? நானும் வரல, நீ போயிட்டு வா.
உனக்கு பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த கலர்னாலும் பரவாயில்ல, என்ன டிசைன்னாலும் பரவாயில்ல, நீயே எடுத்துட்டு வாராம். ஏன் வரலங்கிற? அபிக்குட்டிய பாத்துக்கணும்ல, நான் பார்த்துட்டு வீட்ல இருக்கேன். அபிக்குட்டியும் கூட்டிட்டு போலாமே. இல்ல ராம். என்ன பயப்படுறியா? அது எதுக்கு ராம்? வெளிய வந்து ஏதாவது பிரச்சனைனா திரும்பவும் அந்த சந்தோஷ் வந்துட்டா? வேண்டாம் ராம், பயமா இருக்கு. கல்யாணம் முடியட்டும், அப்புறம் உன் கூட சேர்ந்து இந்த ஊர் என்ன உலகத்தையே சுத்துறேன். இன்னும் ஒரு வாரம் தானே, நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன். வண்டவனுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே இருப்பியா? ராம், என்ன பேச்சு இதெல்லாம்? இங்க பாரு, ஒரு தடவை உன்னை தனியா விட்டுட்டேன், இனி அதே மாதிரி உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், புரியுதா? ராம் பாத்தியா, எல்லா நேரமும் நீ என் கூடயே சுத்திட்டு இருக்க முடியுமா? வேண்டாம் ராம், புரிஞ்சுக்கோ. சிவானி, கோபப்படாத ராம். சிவானி, நீ இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல. அவனுக்கு பயந்து. சரி, என்ன பயம்? திரும்ப அவன் உன்னை ஏதாவது பண்ணிருவானா? அது இனி எதுவும் பண்ண மாட்டான். ராம். தொட வந்த கை இனி யாரோ உடஞ்சிருக்கோம். ராம், திரு, வா போலாம். வந்து ராம், என்னாச்சு? மூக்குல ஓங்கி ஒரு குத்து குத்துனேன், மயங்கிட்டான். ஓ ராம், அவன் உன்னை பார்த்தானா? இல்ல திரு, பாக்கங்குள்ள குத்திட்டேன், மயங்கிட்டான். ஓ சரி போ. என் தங்கச்சி மேல கை வைக்க பாத்தியடா உன்ன. திரு, டக்குன்னு போ, அவங்க அம்மா வந்து வந்துட போறாங்க. ஏய் திரு, திரு, தொட்டவன் கைய உடைக்க வேணாம், வாரா இப்ப போலாம். என்ன ராம், என்ன சொன்ன? தொட வந்த கை இனி யாரும் உடைஞ்சிருக்குமா? ராம். ஏய் சிவானி, கூல் கூல், உடைஞ்சிருக்கலாம்னு சொல்ல வந்தேன். ராம், ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? என்ன பண்ண? சந்தோஷ் ஏதாவது பண்ணியா? ஏய் என்ன, இப்பதானே தூங்கி எழுந்து இங்க வந்து நிக்கிறேன், என்ன பார்த்து ஏதாவது பண்ணியான்னு கேக்குற? அப்பனா என் அண்ணனுங்க எதுக்கு என்ன பார்த்தது ஓடுறாங்க? அவங்க ஏதாவது பண்ணாங்களா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் வந்து கல்யாண பேச்ச பேசிட்டு இருந்தேன். ராம், நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற. ஏன் சிவானி கிட்ட ஏதாவது மறைப்பேனா? ஓய், இப்ப பாரு டென்ஷனா இருக்காத. சரி, முகூர்த்தப்பட்டு எடுக்க போலாமா? அது ராம். போலான்னு சொன்னேனா இப்படியே இருப்பேன். மாட்டேன்னு சொல்லிட்டா திரும்பவும் முறைக்க ஆரம்பிச்சிருவேன். வேணாம், நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இரு. அப்பனா நாளைக்கு முகூர்த்தப்பட்டு எடுக்க நீ கூடயே இருப்பியா? ம். அப்போ ஓகே, வரேன். நான் மட்டும் இல்ல, நாளைக்கு எல்லாருமே போறோம். எல்லாரும்னா? 3 ஜோடியுமா? ஏய், நந்தினி ஹாசினி வராங்களா? ம். ஓகே ஓகே ராம், அப்பனா சீக்கிரம் கிளம்பிடலாம். லட்டு குட்டியை கூட்டிட்டே போலாம். சரிம்மா. ராம். ஏய் என்ன இது? எதுனாலும் இருக்கட்டும், நீ என் கூடயே இருப்பேல. ம். ராம், எப்பவும் உன் கூடயே இருப்பேன், சரியா? பயப்படாத, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, சந்தோஷமா இரு. நீ அழைப்பாயன நான் இங்கு காத்திருக்கிறேன். ஓய் அழகு, இப்படியே இரு, புரிஞ்சதா? என்னை மணப்பாயன நான் இங்கு காத்திருக்கிறேன். மனதாலே உனக்கு மாலை மாற்றிக் கொண்டேன், கனவாலே உனக்கு மனைவியாகிக் கொண்டேன். நான் இங்கு காத்திருக்கிறேன்.